பொதுவாகவே இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாசமான பேச்சு, தனி மனித தாக்குதல் இதையே நோக்கி போறனால இது அரசியல் களம் தானா அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுது. எவ்வளவுதான் அரசியல் பேசி வந்தாலும் அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, பர்சனல் அட்டாக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தலையை உள்ள வச்சிடறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட எடப்பாடி அவர்களுக்கும் அப்போ டெபுட்டி சிஎம் இருந்த உதயநிதி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆனது தெரியும். அதை ரெண்டு பேரும் பர்சனலா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அட்டாக் நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் அட்டாக் நடந்திருக்கு. ஒருபடி மேல கலைஞர் போய் இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் விமர்சிச்ச ஒரு டைம்லாம் இருக்குது. சும்மாவே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய செல்ல பிள்ளை, பாஜகவினுடைய கூட்டணியில வந்து மறைமுகமா இருக்காங்க, இப்படின்லாம் ஒரு பேர் அடிபட்டு இருக்கு. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நயினா நாகேந்திரன் விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் இணைத்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதுக்கும் அவர் இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டது இல்ல. இப்ப வச்சாரு பாருங்க, விஜயுடைய அம்மாவை பத்தி ஒரு தரைக்குறைவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களையும் செய்தி வாயிலும் எல்லாம் வெளியே வருது பாத்தீங்களா. அதுக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி மனித ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுல முதல்வர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே மாதிரி நயினா நாகேந்திரன் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அது நாறுதா இல்ல மணக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுல என்ன ஒரு நெருடல் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமோனியா வாயு கசிவால ஒரு சில மக்கள் வந்து இறந்து போனாங்க தமிழகத்துல, ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் அப்படின்னா ஒரு வெளிப்படையாவே அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது உண்மையிலே அதை பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அந்த நைட்டு திரிஷா அவர்களோட பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருந்தாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இதை எப்படி பாக்குறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பொதுவெளியில அது ஒரு கேள்வியா வரும். அங்க அத்தனை மக்கள் செத்து கிடக்குறாங்க, அந்த டைம்ல நான் வந்து பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இப்படிங்கிற கேள்விதான் என்னை போன்றவர்களுக்கே தவிர நம்ம உள்ள போய் டீப்பா இவங்க 2 பேர் அப்படி இருக்காங்க, அவங்க 2 பேர் அப்படி இருக்காங்க, இது கிடையாது விமர்சனம். இது ஒரு கேள்வியா நான் முன்வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கட்சிகளும் சரி, இல்ல தற்போது பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியிருக்காரு இல்லையா, அதுக்கு பதிலாக அவர் இப்படி பேசியிருந்தாலோ உண்மையிலேயே அது வந்து ஒரு கொஸ்டினா மாறி இருக்கும். அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கும். சும்மா சார்க்கசம் பண்றங்கிற பேர்ல கிண்டல் பண்றது, தனி மனித ரீதியா வந்து அட்டாக் பண்றதெல்லாம் உங்களுடைய தரத்தை மென்மேலும் குறைச்சிக்கிட்டு தான் வரும். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கூட கரூர் போயிருந்தாரு இல்லையா ரீசெண்டா, அப்ப கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு டேஷும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா, நான் என்ன சரி விடுங்க. சோ முதல்வர் அவர்களும் தன்னுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்ல அப்படின்னா முதல்வரே இப்படி பேசுறாரு, நம்ம இப்படி பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க. அது எதிர்கட்சிகளோ இல்ல வந்து இதர கட்சிகளோ. ஏன்னா நீங்க வந்து சட்டமன்றத்துல அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும் போது பதிலுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே உதயநிதி அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, செங்கல்பட்டுல மனைவி கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவிய அந்த உங்க 2 பேர் நடந்த ஒரு விஷயத்த வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. இது எப்படி பர்சனலா போகுது?